வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் ஒரு ஆப்ப பத்தி மட்டும் இல்ல. உங்க வீட்ல இருக்கிற ஆற்றல, அதாவது உங்க எனர்ஜிய முழுசா உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்ற ஒரு தொழில்நுட்பத்த பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இது எனர்ஜி இன்டெலிஜென்ஸ்னு சொல்லலாம். கரெக்ட். இது ஒரு பார்வை மாற்றம்னு சொல்லலாம். நம்ம வீட்ல இருக்கிற இன்வெர்ட்டர், பேட்டரி இதெல்லாம் கரண்ட் போனா ஆன் ஆகுற ஒரு சாதனம் மட்டும் இல்ல. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். இத்தனை நாளா நம்ம வீட்ல இருக்கிற பவர் பேக்கப் சிஸ்டம் ஒரு கருப்பு பெட்டி மாதிரி தான். கரண்ட் போனா வேலை செய்யும், வந்தா ஆஃப் ஆயிடும். உள்ள என்ன நடக்குது, பேட்டரி எப்படி இருக்கு, சோலார் பேனல் சரியா வேலை செய்யுதா இல்லையான்னு எதுவுமே நமக்கு தெரியாது. ஆமா. ஆனா இப்ப நாம பார்க்க போற இந்த பியூர் பவர் செயலி, அந்த பியூர் கிளவுட் ஏஐ தொழில்நுட்பம் இதெல்லாம் சேர்ந்து அந்த கருப்பு பெட்டியை ஒரு வெளிப்படையான அமைப்பா மாத்துது. சரி, இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இதுல முதல் விஷயமே இந்த டிஜிட்டல் காக்பிட். கேட்கவே ஒரு விமானத்தோட கட்டுப்பாட்டு அறை மாதிரி இருக்கு. இது நடைமுறையில எப்படி வேலை செய்யுது? வெறும் ஆன் ஆஃப் பட்டனை தாண்டி இதுல என்ன இருக்கு? நல்ல கேள்வி. வெறும் ஆன் ஆஃப் பார்க்கறதுக்கு இவ்ளோ பெரிய சிஸ்டம் தேவையே இல்ல. இந்த டிஜிட்டல் காக்பிட்ங்கிறது உங்க வீட்டுக்குள்ள மின்சாரம் எப்படி போகுதுன்னு நொடிக்கு நொடி லைவா காட்டுற மாதிரி. ஓ, லைவா காட்டுமா? ஆமா. உதாரணத்துக்கு லோட் அனாலிட்டிக்ஸ்னு ஒரு அம்சம் இருக்கு. லோட் அனாலிட்டிக்ஸ்னா எந்த சாதனம் எவ்வளோ கரண்ட் எடுக்குதுன்னு காட்டுமா? அதேதான். உங்க வீட்ல ஓடுற ஏசி எவ்வளோ கரண்ட் எடுக்குது, ஃப்ரிட்ஜ் எவ்வளோ, வாட்டர் ஹீட்டர் எவ்வளோன்னு தனித்தனியா பார்க்கலாம். ஓஹோ, இதனால என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, பேக்கப்ல ஓடுது, ஆப்ல பேட்டரி இன்னும் 1 மணி நேரம் தான் தாங்கும்னு காட்டுது. ஆனா உங்களுக்கு 2 மணி நேரம் கரண்ட் தேவை. அப்ப என்ன பண்ணுவீங்க? தேவையில்லாத லைட், ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுவேன். ஓ, புரியுது. எந்த சாதனம் அதிகமா கரண்ட் எடுக்குதுன்னு தெரிஞ்சா அதை மட்டும் ஆஃப் பண்ணி பேட்டரி நேரத்தை இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கலாம். சரிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு அம்சம்தான். இன்னொன்னு இருக்கு, கிரிட் ஹெல்த். கிரிட் ஹெல்த் அதாவது உங்க ஏரியாவுக்கு வர்ற இபி கரண்டோட தரம் எப்படி இருக்குன்னு இது சொல்லும். சில சமயம் வோல்டேஜ் ரொம்ப அதிகமா வரும், சில சமயம் ரொம்ப குறைவா வரும். ஆமா, இந்த வோல்டேஜ் பிரச்சனையால எங்க வீட்ல டிவி போர்டு போயிருக்கு. பாத்தீங்களா? ஆனா இந்த ஆப் இருந்தா அது நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும். வோல்டேஜ் இயல்புக்கு மாறாக இருக்கிறதுன்னு சொல்லும். அப்படியா? இது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பல்லாயிரம் ரூபாய் மிச்சப்படுத்துமே. கண்டிப்பா. சரி, இது வெளிப்புற விஷயங்கள். ஆனா நம்ம சிஸ்டமோட இதயமான பேட்டரிய பத்தி என்ன தெரிஞ்சுக்க முடியும்? இங்கதான் விஷயமே இருக்கு. உங்க போன் காட்டுறது வெறும் சார்ஜ் அளவு, ஆனா இந்த ஆப் காட்டுறது பேட்டரியோட முழு ஜாதகத்தையும். ஜாதகத்தையா? ஆமா. உதாரணத்துக்கு ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் எவ்வளோன்னு துல்லியமா காட்டும். அதோட சைக்கிள் கவுண்ட்ஸ்னு ஒன்னு இருக்கு. சைக்கிள் கவுண்ட்ஸ் அப்படின்னா? உங்க பேட்டரி இதுவரைக்கும் எத்தனை முறை முழுசா சார்ஜ் ஆகி முழுசா தீர்ந்து இருக்குங்கிற கணக்கு. இது ஒரு காரோட ஓடோமீட்டர் மாதிரி. ஓ, அப்போ பேட்டரியோட வயசையும் தேய்மானத்தையும் தெரிஞ்சுக்கலாமா? கரெக்ட். அதை விட முக்கியமான ஒன்னு சி ரேட். சி ரேட்? எளிமையா சொல்லணும்னா உங்க பேட்டரியில இருந்து எவ்வளோ வேகமா சக்தியை வெளியே எடுக்கிறீங்கன்னு சொல்றது தான் அது. ரொம்ப வேகமா எடுத்தா பேட்டரியோட ஆயுள் சீக்கிரமா குறைஞ்சிடும். அப்போ இந்த ஆப் அதையும் சொல்லுமா? ஆமா. நீங்க ஒரே நேரத்துல நிறைய லோடு போட்டு பேட்டரியை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்கன்னு உங்களுக்கு சொல்லும். இதனால உங்க பேட்டரியோட ஆயுளை நீட்டிக்க முடியும். அட, இது தெரியாம பல பேர் பேட்டரிய சீக்கிரமா வீணாக்குறாங்க. சரி, சோலார் பேனல் பத்தி? நிச்சயமா. சோலார் பெர்ஃபார்மன்ஸ் டேஷ்போர்ட்ல உங்க சோலார் பேனல் எவ்வளவு மின்சாரம் உற்பத்தி பண்ணுதுன்னு பார்க்கலாம். திடீர்னு உற்பத்தி குறைஞ்சா உடனே காட்டிடும். அப்போ நாம போய் பார்த்தா ஒருவேளை பேனல் மேல தூசி இருக்கலாம் இல்லையா? ஆமா. இல்லனா ஏதாவது நிழல் இருக்கலாம். அதை உடனே சரி பண்ணினா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இலவச மின்சாரம் தடைபடாம கிடைக்கும். ஆக மொத்தத்துல என்ன நடக்குதுன்னு சொல்றதோட ஏன் நடக்குதுன்னு இது சொல்லுது. இப்போ நீங்க வெறும் ஒரு பயனர் இல்ல, உங்க வீட்டு ஆற்றலோட மேலாளர். சரி, ஒரு மேலாளரா எனக்கு எல்லா டேட்டாவும் கிடைக்குது. ஆனா எல்லா நேரமும் இதை பார்த்துட்டு இருக்க முடியாதே. ஒரு டாக்டர் ரிப்போர்ட் கையில இருக்கு. அடுத்து என்ன மருந்து சாப்பிடணும்னு டாக்டர் சொன்னாதானே பிரயோஜனம். அந்த வேலையை இந்த சிஸ்டம் செய்யுமா? அருமையான கேள்வி. அங்கதான் இந்த சிஸ்டத்தோட மூளை, அதாவது பியூர் கிளவுட் ஏஐ உள்ள வருது. இது வெறும் தகவல்களை காட்டுற ஒரு மானிட்டர் இல்ல, உங்களுக்காக யோசிச்சு உங்களுக்கு ஆலோசனை சொல்ற ஒரு ஆக்டிவ் எனர்ஜி அட்வைசர். கேட்க நல்லா இருக்கு. அது எப்படி ஏன் பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்குது? அதுக்கு பேரு லோட் ப்ரொஃபைலிங். நீங்க எந்த நேரத்துல அதிகமா கரண்ட் யூஸ் பண்றீங்க, எப்போ கம்மியா யூஸ் பண்றீங்கன்னு இந்த ஏஐ தொடர்ந்து கத்துக்கும். ஓகே. உதாரணமா, நீங்க தினமும் சாயங்காலம் அதிகமா கரண்ட் யூஸ் பண்றீங்கன்னு அதை புரிஞ்சுக்குதுன்னு வச்சுப்போம். அன்னைக்கு மதியம் சோலார்ல இருந்து நல்லா மின்சாரம் வருது, ஆனா வீட்ல யாரும் இல்ல.
அப்போ அந்த ஏஐ என்ன பண்ணும்னா இந்த மின்சாரத்தை வீணாக்காம பேட்டரியில சேமிச்சு வைங்க, ராத்திரி தேவைப்படும்னு சொல்லும். அப்போ நாம சேமிக்கிற ஒவ்வொரு யூனிட் சோலார் மின்சாரமும் வீணாகாம சரியான நேரத்துல பயன்படுது. கரெக்ட். இதுக்கும் மேல ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் இருக்கு. டிஓயு ஆர்பிட்ராஜ். டிஓயு ஆர்பிட்ராஜ்? ஆமா, உந்த இன்வெர்ட்டர் இனிமேல் ஒரு புத்திசாலித்தனமான வியாபாரி மாதிரி செயல்படும். வியாபாரியா? இன்வெர்ட்டர் எப்படி வியாபாரம் பண்ணும்? சில நகரங்கள்ல நேரத்துக்கு ஏத்த மாதிரி கரண்ட் விலை மாறும். ராத்திரி நேரத்துல விலை மலிவா இருக்கும், பீக் ஹவர்ஸ்ல விலை அதிகமா இருக்கும். சரி. இந்த ஏஐ ராத்திரி மலிவா இருக்கிறப்போ ஈபில இருந்து கரண்ட்டை வாங்கி பேட்டரியில சேமிச்சு வச்சுக்கும். அப்புறம் சாயங்காலம் விலை ஏறுறப்போ ஈபில இருந்து கரண்ட் எடுக்காம பேட்டரியில சேமிச்ச கரண்ட்டை உங்க வீட்டுக்கு பயன்படுத்தும். அடடா, இதனால மாச கரண்ட் பில் கணிசமா குறையுமே. கண்டிப்பா. இது வெறும் பேக்கப் இல்ல, உங்களுக்காக சம்பாதிக்கிற ஒரு முதலீடு. இது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம். ஆனா எல்லாத்தையும் விட ஆச்சரியமா நீங்க அனுப்பின குறிப்பில இருந்து ஒரு விஷயம், ப்ரெடிக்டிவ் ஃபால்ட் அனாலிட்டிக்ஸ். அதாவது கோளாறு வர்றதுக்கு முன்னாடியே கணிக்கிறது. இது எது சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இல்லையா? நடைமுறையில இது சாத்தியமா? நியாயமான சந்தேகம். இது மந்திரம்லாம் இல்ல, முழுக்க முழுக்க டேட்டா சயின்ஸ். உங்க இன்வெர்ட்டர் இயங்கும்போது அதோட ஃபேன் வேகம், வெப்பநிலைன்னு நூற்றுக்கணக்கான விஷயங்களை இந்த ஏஐ தொடர்ந்து கண்காணிக்கும். ஒரு டாக்டர் மாதிரி. அதேதான். ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சா கூட ஏஐ அதை கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும், உங்கள் இன்வெர்ட்டரில் ஃபால்ட் வர வாய்ப்புள்ளது, சர்வீஸ் சென்டரை தொடர்பு கொள்ளவும்னு சொல்லும். அப்போ நடுராத்திரியில இன்வெர்ட்டர் திடீர்னு நின்னு போய் கஷ்டப்படுற நிலைமையே வராதா? வராது. ஒரு பெரிய பழுது ஏற்படுறதுக்கு வாரங்களுக்கு முன்னாடியே உங்களால அதை சரி செய்ய முடியும். இது வேலையில்லா நேரத்தை, அதாவது டவுன் டைமை கிட்டத்தட்ட 0க்கு கொண்டு வருது. இது வீடுகளை விட மருத்துவமனைகள், வங்கிகள் மாதிரி இடங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்குமே. அவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். சரி, எவ்வளோ விஷயங்களையும் நாம எங்கிருந்து வேணும்னாலும் ஆப் மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா அதை விட ஒரு படி மேல இந்த சிஸ்டம் தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்குதுன்னு சொல்றீங்க. ஓவர் தி இயர் அப்டேட்ஸ், அது எப்படி? இதுதான் இந்த அமைப்போட மிக சக்தி வாய்ந்த அம்சங்கள்ல ஒண்ணு. உங்க ஸ்மார்ட் போனுக்கு எப்படி புதுசா சாஃப்ட்வேர் அப்டேட் வருதோ அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டர் சிஸ்டத்துக்கும் தானாகவே இன்டர்நெட் மூலமா அப்டேட் வரும். இதுக்கு டெக்னீஷியன் யாரும் வீட்டுக்கு வர தேவையில்லையா? தேவையே இல்ல. இந்த அப்டேட்கள் மூலமா புது பாதுகாப்பு அம்சங்கள், இன்னும் திறமையான ஏஐ அல்காரிதம்கள்னு எல்லாமே உங்க சிஸ்டம்ல தானா சேர்ந்துரும். அப்போ நம்ம பொருள் காலப்போக்குல இன்னும் புத்திசாலியா மாறிட்டு இருக்கோம். ஆமா. மறைமுகமா இது நம்ம செலவை குறைக்குமே. ஒவ்வொரு சின்ன அப்டேட்டுக்கும் டெக்னீஷியன் வந்துட்டு போற செலவு மிச்சமாகுது. மொத்தத்துல பொருளை பராமரிக்கிற செலவு குறையுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுவே பல யூனிட்களை நிர்வகிக்கிற ஒரு பெரிய கம்பெனிக்கு யோசிச்சு பாருங்க. அவங்களுக்காக ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு வசதி இருக்கு. ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட். ஒரே ஸ்கிரீன்ல ஒரே இடத்துல இருந்து நூத்துக்கணக்கான யூனிட்களை கண்காணிக்கலாம். இந்த யூனிட் எப்படி வேலை செய்யுது, எதுல பிரச்சனைன்னு எல்லாமே அவங்க ஆபீஸ்ல இருந்தே பாத்துக்கலாம். அதுல ஒரு சிக்கல் வருமே, எல்லாருக்கும் எல்லா கண்ட்ரோலையும் கொடுக்க முடியாதே. உரிமையாளர், சர்வீஸ் பண்றவங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவுல தானே கண்ட்ரோல் இருக்கணும். அதுக்கு தான் டியர்ட் ஆக்சஸ்னு ஒரு அம்சம் இருக்கு. வீட்டு ஓனர் கிட்ட மாஸ்டர் கீ மாதிரி முழு கண்ட்ரோல் இருக்கும். பராமரிப்பு செய்யற டெக்னீஷியன் கிட்ட டெக்னிக்கல் விஷயங்களை மட்டும் பாக்குற மாதிரி அணுகல் கொடுக்கலாம். ஓனர் பர்சனல் டேட்டாவை அவரால பார்க்க முடியாதா? பார்க்க முடியாது. இது டேட்டா பாதுகாப்பு உறுதி செய்து. இப்போ நீங்க பாதுகாப்புன்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது. இவ்ளோ முக்கியமான ஒரு சிஸ்டம் இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணா யாராவது ஹேக் பண்ணிட மாட்டாங்களா? இது எவ்ளோ பாதுகாப்பானது? மிக மிக முக்கியமான கேள்வி. இதுல 2 கட்ட பாதுகாப்பு இருக்கு. முதல்ல, நீங்க அனுப்புற எல்லா தகவலும் TLS SSL என்கிரிப்ஷன் மூலியமா பாதுகாக்கப்படுது. இது ஆன்லைன் பேங்கிங்ல பயன்படுத்துற அதே தொழில்நுட்பம். சரி, இது டேட்டா போற வழியில பாதுகாப்பானது. ஆனா யாராவது போலியா ஒரு கருவியை உருவாக்கி நம்ம சிஸ்டம் மாதிரி உள்ள நுழைய முயற்சி பண்ணா? அதை தடுக்கத்தான் 2வது கட்ட பாதுகாப்பு, ஹார்ட்வேர் ஆத்தென்டிகேஷன். அங்கீகரிக்கப்பட்ட பியூர் பவர் கருவிகள் மட்டும்தான் கம்பெனியோட கிளவுட் சர்வரோட பேச முடியும். வேற யாரும் உங்க கணக்குல நுழைய முயற்சி பண்ணா சர்வர் அதை உடனே நிராகரிச்சிடும். அப்போ செயல்திறன், நுண்ணறிவு, பாதுகாப்புன்னு 3 தூண்கள் மேல இந்த சிஸ்டம் நிக்குது. ஆமா. ஆஹா, இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பியூர் பவர் செயலிங்கிறது வெறும் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இல்ல, அது நம்ம வீட்டு மின்சார அமைப்போட மூளையா வேலை செய்யுது. கரெக்ட். இத்தனை நாளா நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துருச்சு. முன்னெல்லாம் வீட்ல ஒரு பவர் பேக்கப் இருந்தா போதும்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு
இன்னைக்கு அந்த பேக்கப் எவ்வளவு திறமையா வேலை செய்யுது, அதோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு, நம்ம பணத்தை எப்படி மிச்சப்படுத்துதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஆற்றல் நுண்ணறிவு. ஒரு வகையில இது இனிமேல் ஒரு ஆடம்பரம் இல்ல, இது ஒரு அத்தியாவசியம் சொல்லலாமா? சந்தேகமே வேண்டாம். கரண்ட் பில் ஏறிட்டே போற இந்த காலத்துல ஆற்றலை புத்திசாலித்தனமா பயன்படுத்துறது சேமிப்புக்கு சமம். இது உங்க எனர்ஜி ROI, அதாவது ஆற்றல் முதலீட்டின் மீதான வருமானத்தை கண்காணிக்க உதவுது. நீங்க போட்ட பணம் கரண்ட் பில்ல எவ்ளோ மிச்சப்படுத்தி கொடுத்திருக்குன்னு பைசா கணக்கா பார்க்கலாம். இறுதியா நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க கார்ல டேஷ்போர்டு இல்லாம பெட்ரோல் எவ்ளோ இருக்கு, இன்ஜின் எப்படி இருக்கு, எவ்ளோ வேகத்துல போறோம்னு எதுவுமே தெரியாம ஒரு காரை ஓட்டுவீங்களா? யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம வீட்ல இருக்கிற மிக முக்கியமான, நம்ம குடும்பத்தோட பாதுகாப்புக்கு ஆதாரமா இருக்கிற மின்சார அமைப்ப எந்த கட்டுப்பாடும் பார்வையும் இல்லாம ஒரு கருப்பு பெட்டியை நம்பி ஏன் இயக்கணும்? இதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. தொழில்நுட்பம் நமக்கு கட்டுப்பாட்டையும் தெளிவையும் கொடுக்கும்போது அறியாமையில இருக்கிறது ஒரு தேர்வு தானே தவிர கட்டாயம் கிடையாது.